ஹார்ட் பர்ன்ஸ், நெஞ்சு எரிச்சல் நிறைய பேர் அடிக்கடி நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், காமனான விஷயம். இப்போ இது என்ன காரணம், ஏன் இது அடிக்கடி வரணும், ரெகுலராக வரணும், சில உணவுகளை எடுக்கும்போது வரணும், பர்டிகுலராக புளிப்பு, எண்ணெய், டீப் ஃப்ரைட் ஃபுட், மசாலா, அவுட் சைட் ஃபுட், இந்த மாதிரி உணவுகளை எடுக்கும்போது ஏன் அந்த நெஞ்சு எரிச்சல் இருக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பொறுமையாக முழுசாக இந்த பதிவை பாருங்கள். இந்த ஹார்ட் பர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிக்கடி நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது. வீட்டு உணவில் இந்த மாதிரி இந்த எண்ணெய், மசாலா, புளிப்பு, காரங்கள் சேர்த்துக்கிட்டாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போது இது ஏன் நடக்குதுன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதுக்கான தீர்வை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போது இந்த ஹார்ட் பர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால் நடக்குதுங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருப்போம். ஸோ இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது யார்? நம்ம நினைக்கிறோம் அது இரைப்பை சார்ந்த பிரச்சனை, அங்கே தான் பிரச்சனை இருக்குது, நம்ம சாப்பிட்ற உணவுனால தான் பிரச்சனை, இப்படி தான் நம்ம அதை அணுகிட்டுருக்கோம் இல்லைங்களா? சிலர் ஆன்டாசிட்ஸ் எடுத்துகிட்டு அதை அப்போதைக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க அதை ட்ரீட் பண்ண. பட் இது உருவாகக்கூடிய முதல் ரீசன், ரூட் காஸ் அப்படிங்கிறது பித்தப்பை தான். நல்லா கவனிங்க, நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலையை, மிகப்பெரிய வேலையை செய்கிற உறுப்பு பித்தப்பை, அதாவது வரக்கூடிய பித்த நீர்னு சொல்கிறது. ஸோ இந்த பித்தப்பை அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ராப்ளமில் இருக்குது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இந்த ஹார்ட் பர்ன்ஸ் வழியாக உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் இதை எப்படி செக் பண்ணிக்கலாம்? இது ஒரு 3 months 6 monthsக்கு மேலே இந்த ஹார்ட் பர்ன்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு கான்ஸ்டண்ட்டாக அப்படின்னு சொன்னால், அப்போ நான் சொல்கிற இந்த சிம்டம்ஸையும் நீங்கள் வாட்ச் பண்ணணும். உங்களுக்கு தூக்கம் சுத்தமாக இருக்காது, நல்லாவே தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிட்ருப்பீங்க. பர்டிகுலராக நீங்கள் 10 மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா கூட 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் தூக்கம் முழிக்கும், ஒரு தடவையாவது முழிப்பீங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க கரெக்டாக 3 மணிக்கு முழிச்சுக்கிறேன் டாக்டர், கண்டிப்பாக சொல்லுவீங்க. அண்ட் ரொம்ப கோவப்பட்டுட்ருப்பீங்க, நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸாக ஓடிட்டுருக்கும், ஓவர்லாப்பிங் ஆஃப் தாட்ஸ் ஓடிட்டுருக்கும். சியாட்டிகா பெயின்னு சொல்லக்கூடிய இடுப்பிலிருந்து கீழே வரைக்கும் ஒரு நரம்பு இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும். கண்கள் சம்மந்தமான இரிட்டேஷன்ஸோ, எரிச்சலோ, வலியோ, செவந்துக்கிற மாதிரி இருக்கிறதோ இருக்கும். அண்ட் சிலருக்கு பித்தப்பையில் கற்கள் ஃபார்ம் ஆகிருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. மைக்ரைன், ஹெட்டேக், சைனசைட்டிஸ், நிறைய, அதாவது தலை சம்பந்தமான வலி, இறுக்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். தயவுசெய்து இதுக்கான சிகிச்சை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா அக்குபஞ்சர் சிறந்த தீர்வு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.